ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கத்திரிக்காய் கொத்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கப்பு துவரம்பருப்பை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் குட்டி குட்டியாக கட் பண்ண வெங்காயம், 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் 7 பல் பூண்டு, 5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் 2 பழுத்த தக்காளி, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதில் ஒரு பெரிய சைஸ் கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஜீரகம், அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி, உப்பு மட்டும் கரெக்டாக தேவையான அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் சேர்த்தா நல்லா இருக்காது. சேர்த்து மிக்ஸ் பண்ணி 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தாளித்து விட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், கொஞ்சமாக காயப்பொடி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பவுட்ரு கண்டிப்பாக சேர்த்துக்கணும், சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு இந்த காஷ்மீரி சில்லி பவுட்ரு இவ்வளோ போட்டுட்டு வேக வச்ச பருப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சு எடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆயிரும்.